வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 11வது சங்கீதம் 3வது வசனம். Psalms 11 verse 3. சங்கீதம் 11 வசனம் 3. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? If the foundations be destroyed, what can the righteous do? அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? தாவீதின் சங்கீதமாய் காணப்படுகிறது. தலைப்பிலே நீங்கள் பார்க்க தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இந்த வசனத்தை, இந்த பாடலை, இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் பாடினான் என்பதை நாம் பார்க்கிற வேளையிலே, சவுலின் அரண்மனைக்குள்ளாக இளைஞனாய் காணப்பட்ட தாவீதை அவருடைய வேலைகளை செய்யும்படிக்காக வேலையாளாக அழைக்கப்பட்டான் என்று நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். வாலிபனாய் காணப்பட்ட தாவீது சவுல் ராஜாவின் அரண்மனையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கடந்து சென்றான். அங்கு கடந்து சென்ற பின்புதான் சூழ்நிலைகளை பார்த்தால் எல்லாம் வித்தியாசமாய் காணப்பட்டது. சவுல் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு அவன் அநேக முறை தாவீதை கொல்லுவதற்கு ஈட்டியினால் ஏறுகிறான். இந்த வேளையில் தான் தாவீது நண்பர்கள் அங்கே காணப்பட்ட உடன் ஊழியர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீ ஓடிப்போ, இங்கே காணப்படாதே, மலைகளுக்கு நேராய் ஓடிப்போ. முதல் வசனத்தை நான் வாசித்தால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னர் ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் என்பதாய் கூறுகிறதை பார்க்கிறோம். ஓடி போய்விடு, ஜீவன் தப்ப ஓடி போய்விடு என்று சொல்லுகிறவர்களாய் காணப்பட்ட வேளையில் தான், அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ராஜாவின் அரண்மனைக்குள்ளாய் கடந்து வந்தான். இஸ்ரவேலின் பெரிய ராஜா, முதல் ராஜா, ஜனங்களுடைய நம்பிக்கை எல்லாம் சவுல் தான். அவன்தான் தேசத்தின் அஸ்திபாரங்களில் ஒன்றாய் காணப்பட்டது. ஆனால் அரண்மனைக்குள்ளாய் வந்த பின்பு நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்த வேளை தாவீதின் இருதயம் மிகவும் துக்ககரமாய் போய்விட்டது. எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்த வேளையில் அவன் கண்ணீரோடு எழுதின சங்கீதம் தான் இந்த பாடலாய், இந்த சங்கீதம் 11 காணப்படுகிறது. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாய் கூட அநேக வேளைகளில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாய் காணப்படுகிறது. சவுல் எப்படி ஒரு பெரிய நோக்கத்தோடு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டானோ, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் தானாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், இல்லை என்றால் தானாகவே ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரவில்லை. மாறாக ஒரு உன்னத நோக்கத்தோடு, ஒரு உயரிய நோக்கத்தோடு தாயின் கர்ப்பத்தில் கர்த்தர் நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்து விசேஷித்தவர்களாய் மாற்றி காலா காலங்களில் ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய சமூகத்தில் நம்மை வைத்து ஒரு பெரிய நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காணப்படுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் நெருங்க நெருங்க, கடைசி நாட்கள் இன்னும் சில நாட்கள் தான், சில வருஷங்கள் தான், எப்போது ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை அறியாதவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுகிற இந்த வேளையிலே அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிற ஒரு காலகட்டத்தை கிறிஸ்தவத்திற்குள்ளாக இந்நாட்களில் நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அஸ்திபாரம் என்று எழுதப்படவில்லை, அஸ்திபாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே ஒரு அஸ்திபாரம் தான் உண்டு. யார் அந்த அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்கிற வேளையிலே அந்த அஸ்திபாரம் ஒருபோதும் அசையாதது, ஒரு ஷூர் ஃபவுண்டேஷன், ஒருபோதும் அசையாத அஸ்திபாரமாய் கிறிஸ்து காணப்படுகிறார். அவர் கன்மலை கற்பாறை, அந்த அஸ்திபாரம் ஒருபோதும் அசையாது. ஆனால் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே என்று இடத்தில் சங்கீதக்காரன் எழுதப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியம் என்ன? ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற சில அடிப்படை இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லை என்றால் சில அடிப்படை காரியங்களாய் காணப்படுகிறது. முக்கியமான சில காரியங்கள் சபைக்காக
கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களாய் காணப்படுகிறது. அந்த காரியங்களோடு நாட்களில் காணப்படுகிற நம்முடைய ஜீவியங்களை ஒப்பிட்டு பார்க்கிற வேளையில் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிற சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறதை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட காரியங்களிலே சிலவற்றை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாக அஸ்திபாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறவைகளில் மிக முக்கியமான ஒன்று திருமணம் என்னும் அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற முக்கியமான அஸ்திபாரங்களுக்குள் திருமணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அநேக வாலிபர்கள் காணப்படுகிறீர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுகிறீர்கள். இதை குறித்து நீங்கள் அறிவது நல்லதாய் காணப்படுகிறது. ஏன் திருமணம் முதலாய் திருமணத்தை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் வேதமும் திருமணத்தில் தான் துவங்குகிறதாய் காணப்படுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிற மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் கண்டு ஏற்ற துணையை உருவாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். God arranged the marriage. தேவன் இந்த திருமணத்தை ஒழுங்கு செய்தார் என்பதாய் பார்க்கிறோம். ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கி அங்கே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே ஆதியாகம புஸ்தகத்திலே இன்னொருவருக்கு கர்த்தர் திருமணத்தை ஒழுங்கு செய்தார். யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஈசாக்கு. ரெபேக்காளை கர்த்தர் ஒழுங்கு செய்து அவரே பொறுப்படுத்தி அவரே எல்லாவற்றையும் நடப்பித்து ஒரு ஏற்ற துணையாய் உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி அதே ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்க. இயேசுவின் ஊழியம் துவங்கி முதல் அற்புதத்தை கர்த்தர் எங்கே செய்தார்? கானாவூர் கல்யாண வீட்டிலே அங்கே அவர் கடந்து சென்றார். ஏன் ஆண்டவர் முதலாய் அங்கு கடந்து சென்று அற்புதத்தை செய்தார்? கர்த்தர் விவாகத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர், திருமணத்தை கனம் பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்பட்டதனால் தான் அங்கே அவர் கடந்து சென்று குறைவுகளை நிறைவாக்கி எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நிறைவாய் மாற்றினார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாய் பார்க்கிறோம். வேதம் எப்படி முடிகிறது? வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிற வேளையிலே இங்கே வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. வெளிப்படுத்தல் 19:9. அங்கேயும் ஒரு விவாகத்தில் தான் வேதம் முடிகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் மணவாட்டியாய் மாறி மணவாளனாகிய இயேசுவை விவாகம் செய்கிற ஒரு சூழ்நிலையை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக வேதமே ஒரு திருமண புஸ்தகமாய் காணப்படுகிறது. திருமணத்தை கர்த்தர் அதிகமாய் கனம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்படவில்லை. ஆனால் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே திருமணம் என்ற அஸ்திபாரம் தள்ளாடுகிற சூழ்நிலையிலே நாட்களில் நாம் பார்க்கிறோமே. சத்துரு, பொல்லாத சத்துரு, அவன் திருமணங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து பல விதங்களில் நாட்களில் வெற்றியும் பெற்றுவிட்டான் என்பதை கண்கூடாய் நாம் பார்க்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே கொஞ்ச காலங்கள் தான் பிசாசுக்கு காணப்படுகிறது என்பதை அவன் அறிந்து துரிதமாய் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு செய்தியை நான் வாசித்தேன். இங்கிலாந்து தேசத்திலே சேட்டனிக் சர்ச்சஸ், அதாவது பிசாசு ஆலயங்கள் எழும்பி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்களாம். எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவ குடும்பங்கள் தகர்க்கப்பட வேண்டும். அதுதான் அவர்களுடைய பிரேயர் பாயிண்ட். அதற்காய் பொல்லாத பிசாசை ஏவி விடுகிறார்களாம். அதற்காய் சத்துருவின் வல்லமைகளை ஏவி விடுகிறார்களாம். எப்படியாயினும் குடும்பங்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தின் நோக்கமாய் காணப்படுகிறது என்பதாக வாசித்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் அறிந்து நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாய் வந்தது. திருமணத்தை கர்த்தர் அதிகமாய் கனம் பண்ணுகிறது. ஆண்டவர் ஒழுங்கு செய்த திருமணங்கள் எல்லாம் அவரால் ஒழுங்கு செய்யப்பட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்நாட்களிலே நாம் பார்க்கிற வேளையிலே இளம் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் என்றாலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்நாட்களில் உலகம் கடந்து செல்கிறதை பார்க்க, இளம் வாலிப ஆண்களானாலும் சரி
பெண்கள் ஆனாலும் சரி, இந்த காரியத்தில் எல்லாம் எங்களுடைய சாய்ஸ் தான் என்று சொல்லி கடைசி நாட்களில் பிடிவாதமாய் காணப்படுகிற காலங்களை பார்க்கிறோம். வாலிபர்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் அதிகமாய் இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களுடைய சிந்தைகளை செலவழித்து அநேக நேரங்களை வீணடித்து அநேக அவர்களுடைய வேல்யூபிள் டைம்ஸ், மிக முக்கியமான நேரங்கள், வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய வேண்டிய நாட்கள், கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்ய வேண்டிய காலம், அநேக காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய வாலிபம், மிக முக்கியமான வாழ்க்கையின் பருவத்தை இல்லையென்றால் வாழ்க்கையின் பாகத்தை அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறதை அனுதினமும் நாம் கண்கூடாய் பார்க்கிறோமே. ஒரு காரியத்தை வேதத்தின் வாயிலாய் பார்க்கிற வேளையில் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கின வேளையிலே ஆதாம் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஒன்றையும் தேடவில்லை. ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கட்டளையிட்டார். நீ ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம், உனக்கு ஏற்ற துணையை நான் உருவாக்கி தருவேன். அவன் அயர்ந்த he was at rest. அவன் அயர்ந்த நித்திரையிலே இளைப்பாறிக் கொண்டிருந்தான். கர்த்தர் வணைகிறவராய் காணப்பட்டார். அருமையான வாலிப சகோதரனே, பிள்ளைகளே, கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றை குறித்து பின்னால் அலைந்து நேரத்தை வீணடிக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஈசாக்குக்கு ரெபெக்காளை ஆண்டவர் ஆயத்தம் படுத்த போது ஈசாக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் தியானித்துக் கொண்டிருந்தான். வசனங்களை தியானித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தான். கர்த்தர் ஏற்ற துணையை அவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்பட்டான். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ரெபெக்காளை கர்த்தரே ஒழுங்கு செய்து கொண்டு அவனுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தினார் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. நாட்களில் கர்த்தருடைய சமாதானம் இளம் வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலே காணட்டும். நீங்கள் ஆண்டவரோடு உறவாடுங்கள். ஆண்டவரோடு உங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உடைய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுவார். ஒருபோதும் தன்னுடைய விருப்பங்களின்படி கடந்து சென்று ஆபத்துகளில் நாம் மாட்டிக்கொண்டு அதன் பின்பாய் தேவ சித்தத்தையும் இழந்து கண்ணீரோடு காணப்பட்டு குடும்ப வாழ்க்கைகள் தகர்க்கப்பட்டு பிசாசு சந்தோஷப்படுகிறவனாய் மாறி ஆண்டவர் துக்கப்படுகிறவராய் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் நாட்களிலே காணப்படலாகாது என்பதை தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்நாட்களில் ஏற்கனவே சொன்னது போல சத்துரு குடும்பத்தை அவன் எப்படியாயினும் தகர்க்க வேண்டும். குடும்பம் என்னும் அஸ்திபாரத்தை தகர்க்க வேண்டும் என்று முழு வீச்சில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலமாய் காணப்படுகிறது. அடுத்ததாய் பார்க்கும்போது நாட்களில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடிக்கடி நான் சொல்லுகிறதும் உண்டு, மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாராள் ஆபிரகாமை ஆண்டவரே என்று சொல்லி அழைத்து அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷன் மனைவியின் இடத்தில் அன்பு கூற வேண்டும். கீழ்ப்படிதலும் அன்பு கூறுதலும் காணப்படுமே என்றால் ஒரு பிரச்சனையும் வராது. எங்கே கீழ்ப்படிதல் இல்லையோ, எங்கே தியாகமான அன்பு தேவை என்றால் ஜீவனை கொடுக்கிற அன்பு, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சபைக்காய் தன் ஜீவனை கொடுத்தது போல தேவைப்படுமே என்றால் புருஷன் தன் மனைவிக்காக ஜீவனை கொடுக்கிற தியாகமான அன்பு உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அன்பும் கீழ்ப்படிதலும் காணப்படுமே என்றால் அந்த குடும்பத்தில் இயேசு நிச்சயமாய் வாழ்கிறவராய் காணப்படுவார். ஆனால் நாட்களிலே கீழ்ப்படிதல் என்பது இயலாத காரியம். பேர் சொல்லி அழைக்கிற காலகட்டத்தில் இருந்து மாறி பாபோ என்று அழைக்கிற காலகட்டத்திற்குள்ளாய் நாட்களில் குடும்பங்கள் வந்துவிட்டு இன்னும் கொஞ்ச நாட்களில் வாடா போடா என்று சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிற இப்படிப்பட்ட அஸ்திபாரம் தகர்க்கப்படுகிற காலமாய் நாட்கள் காணப்படுகிறது. ஆண்டவருடைய இருதயம் மிகவும் துக்கமாய் காணப்படுகிறது. உயரிய உன்னத நோக்கத்தோடு திருமணத்தை வேதத்தில் முன்னிறுத்தி முதலாவது நியமித்து வைத்து அது மிகவும் கனத்துக்குரியது, விவாகம் அசுசி படலாகாது, யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்றெல்லாம் சொல்லி பிரமாணங்களை எல்லாம் நியமித்து வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை திருமணத்தினூடா இணைத்த பின்பும் கூட
அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிற காலகட்டத்திலே நாட்களில் காணப்படுகிறோமே, எவ்வளவாய் துக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 19:6 வாசிக்கிற வேளையில் ஆண்டவர் சொன்னார், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடம். நாட்களில் பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு வேலைதான் உண்டு. எப்படி ஆயினும் தன்னுடைய மகள், தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, புருஷனோடு சந்தோஷமாய் இருப்பதை பார்க்க சகிக்காத பெற்றோர்கள் நாட்கள் அநேகமாய் காணப்படுகிறார். வேண்டாத தலையீடு, தேவையில்லாத தலையீடு, அதன் நிமித்தம் அநேக பிரச்சனை, அநேக குடும்பங்களில் அதன் நிமித்தம் கலக்கமாய் காணப்படுகிறது. ஆதாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே ஆதியாகமம் 2 வாசிக்கிற, இது முதல் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்க கடம். சங்கீதம் 45 வாசிக்கிற, குமாரத்தியே கே, உன் தகப்பன் வீட்டை மற, அப்போது உன் அழகில் பிரியப்படுவான். இந்த அடிப்படை சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியுமே என்றால் யாருடைய தலையீடுக்கு விடக்கூடாதபடி இவர்கள் கர்த்தரால் தேவனங்களை இணைத்திருக்கிறார் என்று சொல்லி தாங்களாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இயேசுவோடு முப்பிரிநூல் இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள். மிகவும் ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. அருமையான சபையே, ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். குடும்பம் கர்த்தரை மையப்படுத்தி கட்டி எழுப்புகிற குடும்பமாய் காணட்டும். கடைசி நாட்களிலே குடும்பம் என்னும் அஸ்திபாரத்தை தகர்க்க சத்துரு முயற்சிக்கிற வேளையில் ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்காதவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாய் பார்க்கும்போது ஒரு திருமணம், அதன் பின்பாய் பிள்ளைகள் என்று அஸ்திபாரம். குடும்பம் என்றால் என்ன? தகப்பன், தாய், பிள்ளைகளாய் காணப்படுகிறார். எதற்காய் தேவன் குடும்பங்களை இணைக்கிறார் என்றால் வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, வாசிப்பீர்களா? மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சன்னதியை பெரும்படி தானே என்று அந்த வசனம் சொல்லுது. எவ்வளவு நல்ல வார்த்தை! உலக மனுஷன் விவாகம் செய்கிறான், அதன் பின்பாய் அவன் பெற்றெடுப்பதெல்லாம் அவனுடைய சன்னதியாய் காணப்படுகிறது. உலக மனுஷனுக்கு கர்த்தருடைய பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் வெறும் சன்னதியை பெற்றெடுக்கும்படியாய் நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்படவில்லை. மாறாக பக்தியுள்ள சன்னதியை பெற்றெடுக்கும்படியாய் தானே என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை தெளிவாய் அறிகிறோம். கர்த்தர் எதற்காய் விவாகத்தில் உங்களை இணைத்து இருக்கிறார் என்றால் பக்தியுள்ள பிள்ளைகளை, பக்தியுள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாய் குடும்பத்திலே மிக முக்கியமான ஒரு பாத்திரங்களாய் பிள்ளைகள் காணப்படுகிறார். அவர்கள் தகர்க்கப்படலாகாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படலாகாது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நாட்களிலே பார்க்கும்போது பிசாசு பிள்ளைகளை அழிக்கும்படி எவ்வளவாய் முயற்சிக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. கருவிலே பிள்ளைகள் நாட்களில் அழிக்கப்படுகிறார். ஒருவேளை புறஜாதிகள் தான் அநேக காரியங்களை செய்கிறார்கள் என்றாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய சமூகத்தில் நின்று வாக்குகளை எல்லாம் கொடுத்து திருமணத்தில் இணைந்தவர்கள் கருவிலே கொல்லுகிற, கர்ப்பத்திலே கொல்லுகிற எத்தனையோ காட்சிகளை நாட்களில் பார்க்கிறோமே. விவாகத்திற்கு முன்பாக லட்சக்கணக்கான குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுகிற காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் தேசங்களில் கணக்கெடுத்து பார்த்தால் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ், அநேக லட்ச பிள்ளைகள் கர்ப்பத்திலேயே அழிக்கப்படுகிற காலகட்டம். கிறிஸ்தவர்கள் கூட அதே காரியத்தை விவாகத்துக்கு பின்பும் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆக்சிடென்டல் கன்செப்ஷன் என்பதாக சொல்லிக்கொண்டு அநேகர் அழிக்கிற காலகட்டத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உண்மையான சபையே, காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோது கர்ப்பத்திலே பிள்ளைகளை அழித்து விடவே கூடாது. ஒரு ஆர்டிக்கிளை வாசித்த வேளையில் 4 விதங்களில் குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள் என்பதாக எழுதப்பட்டுள்ளது. 1,
வேக்யூம் சக்ஷன் மெத்தட். ஏனென்றால் வேக்யூம் கிளீனர் எப்படி தூசியை உறிஞ்சி எடுக்கிறதோ அதுபோல உயிரோடு காணப்படுகிற அந்த குழந்தை 17வது நாளிலே கன்செப்ஷன்லே பிளட் ஃபார்ம் ஆகிறது. பிளட் என்றால் ஜீவன் என்று அர்த்தம். உயிர் வருகிறது, ஆத்மா வருகிறது. ஜீவனோடு காணப்படுகிற அந்த கருவை தூசியை போல அமுக்கி அப்படியே உறிஞ்செடுக்கிறது. எவ்வளவாய் வேதனையாய் காணப்படும். உயிரோடு காணப்படுகிற ஒரு ஆத்மா எப்படி ஒரு குழந்தை உயிரோடு காணப்படுகிற குழந்தையை அப்படியே நாம் கொல்லுகிறோமோ அதற்கு சமம். அடுத்ததாய் பார்க்கும்போது கட்டிங் அப் மெத்தட். ஒரு மருத்துவத்தினுடைய நைஃப்னாலே ஒவ்வொரு பீஸாக உள்ளாலேயே கட் செய்து அப்படியே கொண்டு விடுகிறார்கள். அதற்கு தான் கட்டிங் அப் மெத்தட் என்பதாய் காணப்படுகிறது. உயிரோடு காணப்படுகிற ஒரு குழந்தையை பிடித்து துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்வதற்கு சமமாய் அது காணப்படுகிறது. மூன்றாவது சர்ஜிக்கல் மெத்தட். மருத்துவர்கள் தங்கள் கொடூரமான கரங்களை பயன்படுத்தி கர்ப்பத்திலிருந்து அப்படியே கசைக்கு உயிரோடு காணப்படுகிற கருவை கசைக்கு பிழிந்து வெளியே எடுத்து துன்மார்க்கமாய் கொலை செய்கிற கொலைகார குற்றங்களாய் காணப்படுகிறது. நான்காவது சால்ட் மெத்தட். சால்ட் இன்ஜெக்ஷன். உப்பாலான இன்ஜெக்ஷனை செலுத்தி அதன் நிமித்தமாய் கர்ப்பத்திலேயே அந்த பிள்ளை எரிந்து போய்விடும். எரிந்து போய் எப்படி வெளியே ஒரு உயிரோடு காணப்படுகிற ஒரு குழந்தையை நெருப்பினால் எரிக்கிறோம் அதுபோல கர்ப்பத்தில் எரித்து அழித்து விடுகிறது. 4 மெத்தடுகளும் தான் நாட்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் ஆக்சிடென்டல் கன்செப்ஷன் என்பதாய் சொல்லிக்கொண்டு குழந்தைகளை கர்ப்பத்தில் அழித்து விடாதிருங்கள். பாவம் கொடூரமாய் காணப்படுகிறது. பாதாளம் வாயை விரிவாய் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னாலும் எவ்வளவு ஆத்துமாக்கள் கடந்து சென்றால் திருப்தி அடையாதது பாதாளமாய் காணப்படுகிறது. ஆகையால் விசுவாசி, ஒருபோதும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய குடும்பம் ஈடுபடல் ஆகாது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக அறியாமையின் நாட்களை கர்த்தர் அறியாதவர் போல் காணப்பட்டார். அறியாமையின் காலத்தில் எதையாகிலும் நாம் செய்திருந்தால் கர்த்தர் மன்னித்து விடுவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட பின்பு வாழ்க்கையில் ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறவர்களாய் காணப்படலாக. மாத்திரமல்ல, திருமணம் எதற்காய் கர்த்தர் திருமணத்தில் இணைக்கிறார்? ஆதாம் ஏவாளை பார்த்து நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ஆகையால் விவாகத்திற்கு பின்பு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு காலதாமதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படலாக. அது வீணான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தானே கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். பலுகி பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தானே. துரிதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றெடுக்க விரும்புகிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒழிய காலதாமதம் செய்கிறவர்களாய் ஒருபோதும் காணப்படலாக. அதன் பின்பாய் பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நீங்கள் நடத்துங்கள், அப்போது முதிர் வயதிலும் அவன் கனி கொடுக்கிறவனாய் காணப்படும். நடத்த வேண்டிய வழியிலே பிள்ளைகளை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இடநாட்களில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். சார்ல்ஸ் வெஸ்லி என்று சொல்லுகிற 2 அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர். ஜான் வெஸ்லியை குறித்து பார்க்கும்போது ஒரு இங்கிலாந்து தேசத்தை கலக்கின ஒரு பெரிய சுவிசேஷன், பெரிய ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய கர்த்தருடைய பாத்திரம். சார்ல்ஸ் வெஸ்லியை குறித்து பார்க்கிற வேளையில் அநேக கீர்த்தனை பாடல்களை எல்லாம் அவர் எழுதின ஒரு பெரிய பாடல் ஆசிரியர். 2 பேரையும் பெற்றெடுத்த தாயார், அவருடைய பெயர் சூசன்னா வெஸ்லி. அவர்களுக்கு 1 2 அல்ல 19 குழந்தைகள். 19 குழந்தைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே அவர்கள் வளர்த்தார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியம். 19 பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்திலே வளர்ந்தார்களாம். அந்த சகோதரியை குறித்து எப்படி இது நடந்தது? எல்லோரையும் கர்த்தருடைய பக்திக்குரிய பாத்திரங்களாய் வளர்த்தீர்களே, எப்படி ஆனது என்று சொல்லி கேட்ட வேளையில் தான் சில காரியங்களை அவர்கள் சொன்னார்களாம். என்ன? பிள்ளைகள் பக்தியாய் வளர வேண்டும் என்றால் பெற்றோர்கள், குறிப்பாய் தாய்மார்கள், தன்னுடைய உலக சுகபோகத்தை ஒழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலக சுகபோகத்தை ஒழிக்கவில்லை என்றால் நாட்களில் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு சீரியல் பார்க்கிறவர்களை பார்க்கிறோம்.
பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு டெலிவிஷனுக்கு முன்பாக இருக்கிற பெற்றோர்களை ஊரில் பார்க்க இப்படி அநேக காரியங்கள் நடக்கிறது. எதையாகிலும் செய்து பிள்ளைகளை வெளியே அனுப்பி தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களை பார்க்க. இரண்டாவது, பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பு மிகவும் முக்கியம் என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உங்கள் பிள்ளைகளுக்காய் பெரிய வீடுகள், பெரிய தோப்புகள், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு பிள்ளையினுடைய ஆத்மா கர்த்தரை விட்டு தூரம் போய் அக்கினி கடலுக்கு நேராய் கடந்து செல்லுமே என்றால் உங்களுக்கு லாபம் என்ன என்று நாம் நம்மையே கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பிற்கு ஏற்ற விதத்திலே வளர்த்த வேண்டும். மூன்றாவது, அந்த அருமையான தாயார் சொன்ன காரியம், ஒரு வயது ஆன உடனே பிரம்பை பயன்படுத்த துவங்க வேண்டும் என்பதாய் சொன்னார்களா? சற்று கடினமாய் காணப்படுகிறது. அரசாங்கம் கூட நாட்களிலே அதை அனுமதிக்கவில்லை. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் மகனை தன்னுடைய பிள்ளையை பகைக்கிறான், ஆனால் அன்பு செலுத்துகிறவன் ஏற்கனவே தண்டித்தாயிற்று என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அன்போடு தேவைப்படுகிற நேரங்களிலே தண்டித்து பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். மாத்திரமல்ல, தேவனிடத்தில் பயபக்தியாய் காணப்பட சிறு வயதிலேயே அவர்களை பழக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிதான் பெற்றோரை கர்த்தர் இணைத்து இருக்கிறார். அதே பயபக்தியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாய், ஜெப வேளையில் அமைதியோடு காணப்பட நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, பெற்றோர்கள் மற்றவர்களிடத்திலே மரியாதை செலுத்துகிறவர்களாய், மரியாதை செலுத்த பழகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதாய் இப்படி அநேக காரியங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்க முடிந்தது. நாட்களில் பிள்ளைகள் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பிள்ளைகள் தானே என்று சொல்லி எதை செய்தாலும் ஒத்துக்கொள்ளுகிறோம், எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர்கள் என்னத்தை செய்தாலும் பிள்ளைகள் தானே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அப்படியே பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு தூரம் போகிற ஒரு விதத்தில் வளர்ந்து வாலிபத்திலே கனி கொடுப்பார்கள் என்றால் சோரம் போகிறவர்களாய் காணப்படுகிற காலகட்டங்களிலே, நாட்களிலே பிள்ளைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோமே. பொல்லாத சத்துரு அநேக தந்திரங்களை நாட்களில் பயன்படுத்தி பிள்ளைகளை கர்த்தரை விட்டு பின்மாற்றத்திற்குள்ளாய் தூரமாய் இழுத்து கொண்டு போகிறவனாய் அவன் காணப்படுகிறதை நாம் நாட்களில் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. பெற்றோர்களுக்குள்ளாக இன்னொரு எண்ணங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகள் தங்களோடு ஆராதிக்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு நாட்களில் வருவதில்லை. பிள்ளைகளை அவர்களுடைய காரியங்களில் அனுப்பிவிட்டு நாமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோது வரலாகாது. குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே வர விரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, பிள்ளைகள் வாலிப வயதை அடைகிற வேளையில் நம்முடைய கண்காணிப்பில் அவர்கள் வளருகிறவர்களாய் காணட்டும். தீனாள் என்ற ஒரு குமாரத்தி. யாக்கோபுக்கு எத்தனை குமாரர்கள்? 12 குமாரர். எத்தனை குமாரத்தி? ஒரே ஒரு குமாரத்தி. உடைய பேர் என்ன? தீனாள். ஒரே குமாரத்தி, செல்ல மகள். யாக்கோபு பரதேசியாய் வனாந்தரங்களில் அலைந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று தீனாளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. தேசத்தின் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி தேசத்திற்கு நேராக அவள் தேசத்தின் பெண்களை பார்க்கும்படியாய் கடந்து சென்றாள். பாதுகாப்பை இழந்து போனாள். தகப்பனுடைய பராமரிப்பில் இருந்து, பாளையத்தில் இருந்து விலகி போனாள். நடந்த சம்பவங்களை நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோமே. சீக்கிய தேசத்து ஒரு புறஜாதியான தேசத்து ராஜாவின் மகன், ஒரு பிரபுவின் மகன் அவளை கண்டான், அபகரித்தான், கெடுத்து போட்டான். அதன் நிமித்தமாய் அவள் அந்த இடத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாள் என்று எழுதப்படவில்லை வேதத்திலே. அவள் அப்படியே அழிக்கப்படுகிறதை பார்க்க. இதன் நிமித்தமாய் இந்த சம்பவத்தை கேட்டவுடன் இவளுடைய சகோதரனாகிய லேவிக்கும் சிமியோனுக்கும் கோபம் வந்தது. ஒரு புறஜாதியான், விருத்த சேதனம் இல்லாதவன் என்னுடைய சகோதரி இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி சீக்கேம் பட்டணத்து குடிகளை அழித்து போட்டார்கள், எரித்து போட்டார்கள். அநேகருடைய இரத்தப்பழி குடும்பத்தின் மேல் வருவதற்கு ஒரு ஸ்திரியானவள் காரணமாய் காணப்பட்டாள். அவளை குறித்து நாம் வாசிக்கவே இல்லை. யாக்கோபின் 12 குமாரர்களை குறித்தும் அடுத்ததாய் நாம் வாசிக்கிறோம். தீனாளை குறித்து எங்கேயாகிலும் ஏதாகிலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி யாராகிலும் சொல்ல முடியுமா? எழுதப்படவில்லை. காரணம்,
அவள் கர்த்தருடைய அந்த பெரிதான ஈவை இழந்து போன ஒரு பாத்திரமாய் அவள் மாறிவிட்டாள் என்று வேதத்தின் வாயிலாய் பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருடைய கண்காணிப்பிலே வளரட்டும். ஒருவேளை நம்மோடு வளரவில்லை என்றாலும் தூரங்களில் காணப்பட்டாலும் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறவர்களாய் பெற்றோர்கள் காணப்பட வேண்டும். பிள்ளைகள் தானே என்று சொல்லி ஒருபோதும் ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். வாழ்க்கையில் அது ஆபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். சிம்சோனை குறித்து நீங்கள் வாசித்திருக்கலாம். சிம்சோனுடைய பெற்றோர்களுடைய பேர் என்ன? மனோவா தம்பதிகள். மனோவாவை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே சிம்சோன் கர்ப்பம் தரிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவரிடத்தில் விசாரித்தார்கள், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நசரேய விரதத்தோடு வள என்றெல்லாம் சொல்லி, மதுபானம் குடியாதே என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதன்படியே சிம்சோனை வளர்த்தினார். ஆனால் வயது வந்தவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். இவன் அநேக பெலிஸ்தியர்களின் மேல் அநேக யுத்தங்களை செய்கிறவனாய் மாறினான். பெரிய ரட்சிப்புகளை எல்லாம் கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். அதோடு கூட அவருடைய வாழ்க்கையில் கண்களை அலைய விடுகிறவனாய் காணப்பட்டான். முதலில் ஒரு பெண்ணை கண்டான், விவாகத்துக்கு முயற்சித்தான், தோல்வியில் முடிந்தது. அடுத்ததாக வேசிகளிடத்திலே கடந்து செல்லுகிறவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்க. சிறு வயதிலே ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்ற பிள்ளை, ஆண்டவரால் போதிக்கப்பட்டு பெற்றோர்கள் இந்த பிள்ளையை வளர்த்தினார்கள். ஒரு வயதுக்கு வந்தபோது துன்மார்க்கமாய் காணப்பட்டான். கண்கள் கண்ட இடங்களில் எல்லாம் அலைய விட்டான். கடைசி நடந்தது என்ன? எந்த கண் அலைந்ததோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாறினான். ஒரு ஜோக்கராக மாறி அவன் அநேக காரியங்களை செய்து பெலிஸ்தியர்களை சந்தோஷப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சில வேளைகளில் பக்தியோடு நாம் பிள்ளைகளை வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது பெற்றோர்களுடைய தலைக்கு மேலாய் வளர்ந்த உடனே பெற்றோரை உதாசீனம் பண்ணுவார். பெற்றோர்கள் இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒதுக்கி விடுவார். பெற்றோர்களை அப்படியே கைகழுவி விட்டு விடுவார். பெரிய தியாகத்தோடு படிக்க வைத்திருப்பார். பெரிய தியாகம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி இருப்பார். ஆனால் ஒரு லெவல் வளர்ந்தவுடன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அற்பமாய் ஒதுக்கி விடுகிற பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை காணப்பட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது கர்த்தருடைய சித்தம் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டியதுதான். பிள்ளைகள் என்ற அஸ்திபாரம் கடைசி நாட்களிலே தகர்க்கப்படுகிற காலகட்டங்களிலே நாம் காணப்படுகிற அருமையான சபையே அஸ்திபாரம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்கூடாய் காண்கிறவர்களாய் காணப்படுவதனால் நாட்களில் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தெரிந்து கொண்ட பாத்திரங்களாகிய நீங்கள் பிள்ளைகளை பக்திக்கேற்ற விதத்திலே வளர்க்க நீங்கள் அனுதினமும் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாய் பார்க்கும்போது சபை என்ற அஸ்திபாரம் நிர்மூலமாகி கொண்டிருக்கு. ஒரு விவாகம், திருமணத்திலிருந்து ஒரு குடும்பம், பிள்ளை, அடுத்ததாய் சபை குடும்பமாய் ஆராதிக்கும்படி அந்த சபையை வைத்திருக்கிறார். சபையின் அஸ்திபாரம் நாட்களில் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. எதற்காய் கண்டு சபையை கொடுத்தார்? ஏசாயா 58வது அதிகாரம் 13, 14வது வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்று கருதுங்கள், மகிமையுள்ள நாளென்று கருதி கர்த்தருடைய பிள்ளைகளை கனத்துக்குரிய நாளாய் கருதுவீர்கள் என்றால் உங்களை நான் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். யாக்கோபின் சுதந்திரத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாளை ஒரு மனமகிழ்ச்சியின் நாளாக, கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக, கர்த்தரை சேவிக்கிற நாளாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் கூட நாம் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலேயும் வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கடைசி நாட்களிலே சபை அநேக ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் இடமாய் தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னா, ஜெப வீட்டில் உங்களை அழைத்துக் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். ஆனால் மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் அலைகிற ஜனங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், ஆனந்த தைல அபிஷேகம், மகிழ்ச்சியின் அபிஷேகம் காணப்படுகிறது என்பதை நாட்களில் அறியாத ஜனங்கள் அநேகமாய் காணப்படுகிறதை நாம் நம்முடைய கண்களினூடாய் அனுதினமும் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. முன்பு சொன்னது போல பெற்றோர்கள் பிள்ளைகளாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சண்டே ஸ்கூல் ஊர்ல எல்லாம் சர்ச்சில் பார்த்தா ஆராதனை நடக்கும் போதுதான் சண்டே ஸ்கூல் நடக்கும்.
பிள்ளைகள் ஆராதனையில் பெற்றோர்களோடு காணப்பட வேண்டும் என்பது ஒரு சபைக்கும் சபை போதகர்களுக்கும் அந்த புத்தி இல்லை, சபையை நடத்துகிறவர்களுக்கும் புத்தி இல்லை. பிள்ளைகள் ஆராதனையில் இருப்பதையே தொந்தரவாய் கருதி சண்டே ஸ்கூல் என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்து ஒதுக்குகிற ஒரு காலகட்டத்திலே இந்நாட்கள் உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் அறிய வேண்டிய ஒரு காரியம். வாசியுங்கள் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகள் 2:10. அக்காலத்தில் இருந்த அந்த சன்னதியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காய் செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சன்னதி எழும்பினார்கள். முந்தைய வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா மரித்து போனான், அவனோடு காணப்பட்ட மூப்பர்களும் மரித்து போனார்கள். அடுத்ததாய் நடக்கிற காரியம் என்ன? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காய் செய்த கிரியைகளையும் அறியாத ஒரு சன்னதி தோன்றிற்று என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. யோசுவா நன்கு காணப்பட்டான். என்ன சொன்னான்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போதுதான் மரித்து போனான். அவனோடு அவனுடைய வயதிலே காணப்பட்ட பெரியவர்களும் மரித்து போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அறியாது, அவர் இஸ்ரவேலுக்காய் பாராட்டின நன்மைகளை கிரிகளை அறியாது ஒரு பொல்லாத சன்னதி எழும்பிற்று. காரணம் யார்? இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கெல்லாம் கடந்து சென்று கர்த்தரை ஆராதித்த வேளையில் பிள்ளைகளோடு கடந்து சென்று ஆராதிக்கவில்லை. அநேக காரியங்கள் அடையாளங்களாய் இஸ்ரவேலில் காணப்பட்டது. அந்த அடையாளங்களுடைய அர்த்தத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள். எப்படி ஆண்டவர் வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, யோசுவா தன் தலைமையின் கீழ் எப்படி பல ஜாதிகளை கானான் தேசத்திலிருந்து துரத்தி கர்த்தரோடு நின்று யுத்தம் செய்து கானானை சுதந்திரமாய் கொடுத்த அந்த மேலான காரியங்களை தன்னுடைய பிள்ளைகள் அறியாதபடி, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காதபடி, போதிக்காதபடி பெற்றோர்கள் காணப்பட்டதுனாலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அறியாத, அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளை அறியாத ஒரு சன்னதி எழுப்பிற்று. சபையே, குடும்பமாய் கர்த்தரை ஆராதி, பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதி. ஒவ்வொரு காரியங்களில் எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுத்து உங்களை உயர்த்தி இந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். எந்த தாழ்ந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார், கடந்து வந்த பாதைகள் எத்தனை, கஷ்டங்கள் எத்தனை என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நாட்களில் பிள்ளைகள் என்றாலே அவர்கள் கஷ்டமே அறியக்கூடாது. பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா மிக கடினமாய் காணப்படும். ஆனால் பிள்ளைகள் அதை குறித்து ஒருவரும் கவலைப்படுவதே இல்லை. எல்லாம் வெரி ரிச், எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, தேவையான அத்தனையும் இருக்கிறது, ஒன்றை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஒன்றையுமே அறியாத பிள்ளைகளாய் வளருகிறவர்கள் நாட்களில் எத்தனை பேராய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய அத்தனை காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிள்ளைகளோடு கர்த்தரை ஆராதிங்க, அது ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, நாட்களில் பார்க்கும்போது சபைகளின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாவதற்கு காரணம் ஒரு மனதை பிசாசு நாட்களில் கெடுத்து போட்டான். ஒரு மனது இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் எங்கு பார்க்கிறோம். என்ன காரியங்களிலும் குறை குற்றங்கள் கண்டுபிடிக்கிற ஜனங்கள் தான் இந்நாட்களில் அதிகமாய் காணப்படுகிறார்களே ஒழிய ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்குள்ளாய் இந்நாட்களில் காணப்படவில்லை. சபை ஒரு கிளப்போடு ஒப்பிடப்படவில்லை. சபை ஒரு சோசியல் கேதரிங்கோடு ஒப்பிடப்படவில்லை. மாறாய் சபை எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சரீரத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் சபையை ஒரு சரீரத்தோடு ஒப்பிட வேண்டும்? சரீரம் என்றாலே அநேக அவயவங்கள், சரீரம் என்றாலே many parts, எல்லாம் இணைந்ததுதான் ஒரு சரீரம். ஒரு சரீரத்தை எடுத்தா கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. எல்லாம் இணைந்தால் தான் ஒரு நேர்த்தியான ஒரு சரீரம். லேலாயிலும் ஒன்று இல்லை என்றாலும் நாம் ஒரு ஹேண்டிகேப்ட், ஒரு அங்கவீனம் உடையவர்களாய் மாறிவிடுகிறோம்.
ஆகியால் தான் கர்த்தர் சபையை அவருடைய சரீரத்தோடு, ஒரு சாதாரண சரீரத்தோடு அல்ல, அவருடைய சரீரத்தோடு இணைத்து கூறுகிறார். சரீரத்தின் தலை கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இசைவாய் இணைக்கப்பட்டு ஒரு மனதோடு கட்டி எழுப்பப்படுகிற பாத்திரங்களாய் நாம் காணப்பட வேண்டுமே ஒழிய வீணான முறுமுறுப்புகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கலாகாது. எப்போது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தவறான எண்ணம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வாசிப்பீர்களா? மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர். எங்கு தப்பான எண்ணங்கள் வரும்? வேத வாக்கியமும் கர்த்தருடைய வல்லமையும் எங்கு இல்லையோ, கர்த்தருடைய வசனமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எந்த ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவனுக்குள்ளாய் அநேக தப்பான எண்ணங்கள் வருகிறதாய் காணலாம். ரெண்டிலும் ஒரு ஆத்மா உறுதிப்பட்டதாய் மாறுமே என்றால் தவறான எண்ணங்கள் வருவது என்பது அது ஒரு கடினமான காரியமாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நாட்களில் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மனதோடு நாம் கர்த்தரை ஆராதி சபையின் அஸ்திபாரத்தை கடைசி நாட்களில் சத்துரு தகர்க்கிறவனாய் காணப்படுகிறான். ஒரு மனதை கெடுக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். கடைசியாய் நாம் பார்க்கும்போது தேசத்தின் அஸ்திபாரம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. தேசத்தின் அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது. ஒரு குடும்பத்தின் அஸ்திபாரம் நிர்மூலமானால் பிள்ளைகளும் நிர்மூலமானவர்களாய் தான் காணப்படுவார். குடும்பம் பிள்ளைகள் நிர்மூலமானால் சபையின் நிர்மூலமாய் தான் காணப்படும். சபை நிர்மூலமாகுமே என்றால் தேசமே நிர்மூலமாகி போய்விடும். காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாண்டி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னுடைய முகத்தை தேடினால் அந்த அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்தின் எதிர்காலம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுடைய கரங்களிலே காணப்படுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்க நாம் தான் ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டாலே தேசம் சேமமாய் காணப்படும். இன்னும் நம்முடைய தேசம் சேமமாய் இல்லை என்றால் நாம் தான் அதனுடைய பொறுப்பாய் காணப்படுகிறோம். ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு குறுகியவற்ற நானும் குடும்பம் அது போதும். தேசத்திற்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற ஜனங்கள் எங்கே? தேசங்களுக்காய் ஜெபிக்கிற கிறிஸ்தவன் எங்கே நாட்களில் காணப்படுகிறான்? இந்திய தேசம் ஒரு பறந்து விரிந்த தேசம். அதை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேண்டுமே. கர்த்தரை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேண்டுமே. ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாய் தான் எல்லா தவறான எண்ணங்கள் குழப்பங்கள் வரும். சபைக்காய் சபை கூட்டங்களில் கூடி ஜெபிக்கிறவர்களாய் கதறுகிறவர்களாய் காணப்பட்டான் அவர்களுக்குள் குழப்பங்களே வரா. சபையே நாட்களில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். நம் ஜெபிக்கலன்னா தேசத்தின் அஸ்திபாரம் நிர்மூலமாகி கொண்டுதான் காணப்படும். தேசத்தின் ஆளுகை செய்கிற ராஜா நிர்மூலமாகி கொண்டுதான் காணப்படுவார். கரப்ஷன்ஸ், மாம்சீகம், விக்கிரக ஆராதனை, ட்ரக்ஸ், எல்லா பொல்லாத காரியங்கள் தேசத்தை குடிகொள். எல்லா பொல்லாத சினிமா சீரியல்கள் தேசத்தை அபகரித்துக் கொள்ள காரணம் தடை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திறப்பிலே நிற்கவில்லையே. அவர்கள் தங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சுகபோகங்களுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அதுதான் காரணம். தேசத்தின் அஸ்திபாரத்தை சத்துரு கொஞ்ச நாட்கள் தான் காணப்படுகிறது என்று சொல்லி தகர்க்கிறவனாய் நாட்களில் காணப்படுகிறானே. வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான் ஆண்டவரே? நீதிமான் என்ன செய்வான்? நீங்களும் நானும் நீதிமானா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாய் வரலாம். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். வேதம் ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆகி இருக்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே ரோமர் 5:9 சொல்லுகிறது, என் இரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்கள் ஆகி இருக்கிறீர்கள். அருமையான சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இன்று நீதிமான்கள். கிருபையினால், விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்
நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஒருபோது சத்துரு உங்களிடத்தில் வந்து நீங்கள் பாவி என்று சொல்லி உங்களையே வேதனைப்படுத்த இடம் கொடாதீர்கள். நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் காணப்பட்டால் மெய்யாகவே நீதிமான்களாய் காணப்படுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார். மாம்சீகத்தில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளாய் காணப்படலாம். விசுவாசித்து இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உடனே பரலோக தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட கூட்டம். நீதிமான் என்ன செய்வான்? ஏற்கனவே சொன்னது போல நீதிமான் கண்ணீர் விட்டு கதறுவான், ஜெபிக்கிறவனாய் காணப்படுவான். நெகேமியா அலங்கம் இடிந்து போனதை கண்டவுடனே அவன் எழுந்தான், தேசத்திற்காய் எழுந்தான். அதுபோல அலங்கத்தை எடுத்து கட்டுவதற்கு எழும்புகிறவனாய் காணப்படுவான். நீதிமான் திறப்பானதை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுகிறவனாய் காணப்படுவான். நீதிமான் ஓட்டையை அடைக்கிறவன் என்று பெயர் பெறுகிறவனாய் காணப்படுவான். நீதிமான் எப்படியாயினும் தேசத்திற்காய் ஒரு உத்தரவாதத்தோடு, சபைக்காய் ஒரு உத்தரவாதத்தோடு திறப்பிலே நிற்கிறவனாய் காணப்படுவான். நீதிமான் என்ன செய்வான்? கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் காணப்படுகிறது. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. திருமணம் என்னும் அஸ்திபாரம், குடும்பம் என்ற அஸ்திபாரம், பிள்ளைகள் என்ற அஸ்திபாரம், அதன் பின்பாய் பார்க்கும்போது சபையின் அஸ்திபாரம், தேசத்தின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. சத்துரு நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் இன்று இந்நாட்களில் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், சத்துருவின் திட்டங்களை தகர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் எழும்பவில்லை என்றால் கண்ணீர் விடுகிற காலம் நிச்சயமாய் வருகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து போய் விடக்கூடாது.